நான் யார் தெரியுமா, என்கிட்ட ஒழுங்கா சரணடைஞ்சு அந்த மாதிரி பேசுவோம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும் கடகராசிக்காரங்க, மற்ற எல்லாம் சூப்பர். அந்த சுய கௌரவத்திலிருந்து ஒரு இன்ச் இத்திரூண்டு வந்துட்டீங்கன்னா உலகமே உங்க வசப்பட்டு. வருஷத்துக்கு அப்புறமா கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம், மிகச்சரியான ஆளுமை சக்தி. இவன்லாம் ஒரு அப்படி சொன்னவங்க எல்லாம் ஐயோ சார் வராங்க, ஐயோ மேடம் வராங்க, இப்படிதான் பேசுவாங்க. நிறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் போன எல்லா நெகட்டிவும் மொத்தமா போச்சு. இனிமே வர்றதெல்லாம் பாசிட்டிவ். சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கானா, அதனால சும்மா ஏற்கனவே தலைக்கு மேல சிவராஜ்யம், பத்தாவதுக்கு இந்த சுக்கிரன் வேற வந்து உட்கார்ந்துருக்கும் போது இந்த கடகராசிக்கார பிள்ளைங்க அப்படியே ஒரு டான் மாதிரியே சுத்தும். வருகிற 19/7/2026 சென்னை செங்கல்பட்டில் நடக்க இருக்கிற 1000 சகசர சண்டி யாகத்தின் சிறப்பு அம்சம் தீப சண்டி யாகம். இதுல பங்கு பெற ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய தாயுள்ளம் கொண்ட கடகராசினர்களுக்கு. ரொம்ப நாளாச்சு தாயுள்ளமே சொல்லாம அப்படியே இன்னுமே அவ்வளோ சிறப்பாக இருக்கு. என் கண்ணே போட்டுரும் போல, சுற்றி போட்டுக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு போதுண்டா போதுண்டா போதுன்ற மாதிரி எல்லாத்தையும் திறந்து இப்போ ஆல்மோஸ்ட் 2018க்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னா இப்போதான். அது கூட நீங்க விட்டு கொடுத்து போனாதான். அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப முக்கியம் இல்லை. என்னதான் சிவராஜ யோகம் உட்கார்ந்துருந்தாலும் சூரியன் வந்து அங்க உட்கார போறாரு, குரு வந்து அங்க அமர போறாரு அப்படின்ற போது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மிக அற்புதமான நிகழ்வு இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது. யாருக்கு அப்படின்னா கடகராசிக்காரர்கள். அதோட சேர்ந்து புதனும் அப்படியே வந்து அமர போறார். ஸோ முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியும், அடுத்த 15 நாட்கள் வேற மாதிரியான நிகழ்வும் இந்த தடவை கடகத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்பயுமே தமிழ் மாசம் தானே அப்படி பிரிப்பீங்க, தமிழ் மாசத்துக்கே இப்படி பிடிக்கிறீங்களா அப்படின்னா என்ன பண்றது, மிஸ்டர் புதன் அப்படிதான் இருக்கார். ஸோ வந்து புதன் வக்கரமா இருக்கிறது அப்படின்றது, 12ஆம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான். ஏன்னா விரயம் நடக்காம இருக்கும். ஆனா விரயம் மட்டுமா, தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இதெல்லாம் இல்லாம இருந்த கடகராசிக்காரர்களுக்கு 31ஆம் தேதிக்கு மேல மிகச்சரியான யோகமான காலகட்டம். இந்த சூரியன் தலைக்கு மேல இருக்கிறது என்ன அப்படின்னா, ரைட்டா தப்பா, அப்கோர்ஸ் ரைட்டு தான். கொஞ்சம் ஈகோவையும் கொஞ்சம் அப்படியே நம்ம மேல வந்து நம்மளால முடியும் அப்படின்றத கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் வெளிப்படுத்துவார். அது தேவையில்லாம் மற்றவங்களுக்கு இவன் பெரிய ஆளா இப்படிலாம் காட்டுறான் பாரு அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்கும். உங்க தப்பு இல்ல, சூரியன் தப்பு தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆளுமே அப்படி அதிகமா காட்டுவோம். நான் யார் தெரியுமா, என்கிட்ட ஒழுங்கா சரணடைஞ்சு அந்த மாதிரி பேசுவோம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும் கடகராசிக்காரங்க, மற்ற எல்லாம் சூப்பர். கொஞ்சம் நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது. கடகராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் விட்டு கொடுத்து சில விஷயம், அது வியாபாரமா இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, அது குழந்தைகளிடம் இருந்தாலும் சரி, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா, எனக்கு குருதான் ஜாதகர், நான் அப்படித்தான் எடுப்பேன் எப்பயுமே. இது நாடி மெத்தட். குருவை நீங்க ஜாதகர் எடுக்கும் போது நீங்க கொஞ்சம் அந்த சுய கௌரவத்திலிருந்து ஒரு இன்ச் இத்திரூண்டு வந்துட்டீங்கன்னா உலகமே உங்க வசப்பட்டுரும். அதனால தான் இந்த தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு எப்பயுமே நான் அப்படியே ஒரு 6 மாசமா அப்படியே அடக்கி வச்சிருந்தேன். இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் திரும்ப. நீங்க தான் உலகத்துக்கே லைட் கொடுக்கக்கூடிய ஆள். கடகம் இயங்குனாதான் உலகம் இயங்கும். சிம்மம் வெளிச்சம் கொடுக்கும். ஆனா ஊருக்கு உழைக்கிறது கடகத்துல ஒரு பிளான் இருந்தா அவங்க ஊருக்கு தான் உழைச்சிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை ஊருக்கு தான் அப்படின்னு விட்டுட்டாங்க, குடும்பத்துக்கு தான் விட்டுருவாங்க. நல்லா பாருங்க, கடகராசிக்காரங்க பார்த்தா அம்மா பிள்ளையா இருக்கும், இல்ல குடும்ப பிள்ளையா இருக்கும். அது பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, அதுலதான் திட்டே வாங்குவாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்காக வந்து ஈஸியா வந்து, ஏன்னா மனம் அப்படின்ற இடமே அந்த இடத்துல வந்து உச்சமாக இருக்கும்போது எல்லாரையும் நேசிக்கக்கூடிய எண்ணம் கடகத்திற்கு இயல்பாக வந்துவிடும். ஆனா வீட்டை மட்டும் நேசிக்க மாட்டாங்க. நம்ம வீடு தானே அப்படின்ற ஒரு இது வந்துடும். அதில் கொஞ்சம் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி என்னன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஜாலியோ ஜில்கானவா இருக்க போகுது. இது வரைக்கும் அப்படியே உங்களை புகழாதவங்களா இந்த தடவை புகழ போறாங்க. ஒன்ன மாதிரி உண்டான்னு உங்ககிட்ட சொல்ல போறாங்க. நிறைய புது புது விஷயங்களை உங்களை நோக்கி வரப்போகுது கடகத்துக்கு. நிறைய பேர் பிரிந்தவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரு பக்கம், என் ஒய்ஃப் ஒரு பக்கம் இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. இந்த மாதம் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கண்டிப்பா இணை சேர்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமா முதல் 15 நாட்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் தேதி அதிபதி வந்து வக்கரமாக இருக்கும்போது என்ன ஒரு விஷயம், சூப்பர், செலவு கொஞ்சம் குறையும். ஆனால் தேவையில்லாத நிம்மதி அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ், தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்
ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு போகும். ஓகே. அதே மாரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது நெறைய பேர் உங்கள வந்து உன்ன மாரி உண்டா, உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆயிருந்தா உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்கள இந்த தடவ வந்து அப்படியே புகழ்ன்னு புகழ்வாங்க. இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு கெத்து வரும். நல்ல விஷயம் தான். ஆனா அது ஓவரா அந்த கெத்துல நம்ம வார்த்தைய விடாம பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்ல வந்து மிஸ்டர் கேது சுக்கிரனோட உட்கார்ந்திருக்காரு. அப்ப எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்கார அண்ணன்மார்களே தயவு செஞ்சு உங்க பொண்டாட்டிய ஏதாவது திட்டி வாங்கி கட்டிக்காதீங்க. இத நான் வந்து தெளிவா ஓப்பனா பதிவு பண்ணிக்கிறேன். பத்திரமா வச்சுக்கங்க. மத்தபடி எதா இருந்தாலும் வழக்கம் போல நீங்க அமைதியா இருப்பீங்களா? அப்படின்னா ஹைஃபை பண்ணிக்கங்க. பழகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படியே இந்த மாசமும் பழகிட்டீங்கன்னா, இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் வீட்ல சின்ன சின்ன சச்சரவுகள் வந்துட்டு போவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது உட்கார்ந்திருக்காரு. இப்ப சுக்கிரனும் அந்த கேதுவோட சேரும்போது பெண் தோழிகள், சுக்கிரன்னாலே பெண் தோழி, அக்காமார்கள், அத்தைமார்கள், மனைவி இதெல்லாம் சுக்கிர காரகத்துவத்துக்குள்ள தான் வரும். உயிர் காரகத்துவமா எடுத்தா. அப்ப இந்த இடங்கள்ல கொஞ்சம் அவர்களோட பிரிவோ, இல்ல அவர்களோட வாக்குவாதமோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணணும். இல்ல அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு அத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பர். கடகத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கைமேல் பலன் கிடைக்க போகுது. ஆல்மோஸ்ட் 1 மாசமா நல்லா தான் இருக்கு. அப்படியே இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு மாசமும் நல்லா இருக்க போகுது. அதனால எத பத்தியும் கவலைப்பட வேணாம். நான் தான் சொன்னேன் 2018 தான் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 வருஷத்துக்கு அப்புறமா கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம், மிகச்சரியான ஆளுமை சக்தி. இவன்லாம் வரான் அப்படி சொன்னவங்கலாம், ஐயோ! சார் வராங்க, ஐயோ! மேடம் வராங்க. இப்படிதான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அமைப்பு அதிகரிக்க போகுது. நீங்களா போட்டு மென்டலா டென்ஷன் ஆயிக்காதீங்க. இந்த சூரியன் தலைக்கு மேல இருந்தா என்ன ஆகும் அப்டின்னா, கோவம் வரும். அதே மாரி புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய தன்மை வந்துரும். சூரியன் எல்லாமே புகழ்ச்சி தான. யாராவது உன்ன மாரி உண்டான்னா எடுத்து குடுத்துருவீங்க. அதனால அவன் தேவையா புகழ்றானா, தேவையில்லாம புகழ்றானான்னு புரிஞ்சுக்கோங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அது அ குழந்தைகிட்டயும் சொல்லி வைங்க. அதனால அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு வெரி டேஞ்சர் ஃபெலோ. அதனால அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனார், மாமியார் வீடு எல்லாமே 8ஆம் இடம். யாராவது ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி 8ஆம் இடம் அப்படின்றது வந்து திடீர் அதிர்ஷ்டம். நெறைய திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாரி 8ஆம் இடம்ன்றது திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அது நல்ல நிகழ்வுகளாக நடக்கப் போதா, இல்ல கெட்ட நிகழ்வுகளா நடக்கப் போதா உங்களுடைய சுயஜாதகம் தான் சொல்லப்போது. இருந்தாலுமே திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் உருவாக்கி விட்டுரும். அதனால அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ஒரு 6 விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல் விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வியாபாரம் செழிக்க போகுது. 2வது விஷயம் பண வருமானத்தில இருந்த தடை நிவர்த்தி ஆகப் போகுது. 3வது வீடியோ இதுவரைக்கும் கொண்டாடாதவங்கலாம் உங்கள வந்து கொண்டாட போறாங்க. 4வது 15 தேதி வரைக்கும் ஒரு முறையும் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நெறைய ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. மனசு விட்டு பேச போறீங்க. அடுத்து 5வது விஷயம் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு பொருள வாங்க போறீங்க. 6வது விஷயம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசா ஏதாவது கிச்சன் ஐட்டம் வாங்கி மகிழ்வீர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் ஒரு குக்கர் வாங்கணும், ஒரு ஸ்டவ் வாங்கணும், எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கணும் திடீர்னு அதெல்லாம் பண்ணும். இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குக்கர் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். பெண்களாக இருந்தா நெறைய இந்த தடவ பால காய்ச்சி பொங்க விட்டே இருப்பீங்க. இந்த தடவ அது கொஞ்சம் அடுப்புல கவனம். ஏன்னா இதெல்லாமா கிரகம் சொல்லும். இதுவும் தான் சொல்லும். ஆனா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்ப பேசிட்டு இருக்கிற இடத்துல கூட கடகராசிக்கார பெண்கள் வீட்ல பால காய்ச்சியோ, இல்ல டீய காய்ச்சியோ பொங்க விட்டுருப்பாங்க. கவனம் ஒரு இடத்துல இருக்காது. கிச்சன்ல இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாரி ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும். கடகத்துல சந்திரன்ல எந்த ஒரு பிளானட் இருந்தாலும் அவர்களுக்கு அப்படிதான் இருக்கும். நெறைய வெற்றிகள் வெற்றி குவிய போகுது. நான் சொல்ற மாரி இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவ வரக்கூடிய சிவராஜ யோகம் சும்மாலாம் இல்ல. சூப்பரா இருக்க போகுது. தலைமைத்துவம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை அதிகரிக்க போகுது. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் அதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகுது. வேற இடத்த மாத்தி பார்க்கலாமா? நம்மளுக்கான சக்சஸ் கிடைக்குமா? அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா மறக்காம போய் மாறிடுங்க. இந்த ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் ஆரம்பிக்கட்டும். இடமாற்றம் பண்ணுங்க. சூப்பரா இருப்பீங்க. அதனால அத பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நெறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுவரைக்கும் போன எல்லா நெகட்டிவும் மொத்தமா போச்சு. இனிமே வர்றதெல்லாம் பாசிட்டிவிட்டி தான். உங்கள பார்த்தாலே அடுத்தவர்களுக்கு ஐயோ! உங்கள பார்க்க மாட்டோமான்னு இருக்க போகுது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் போனதெல்லாம் போயிட்டு போகுது. யாரெல்லாம் உங்கள விட்டு போனாங்களோ இத பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே வருவது எல்லாமே உங்களுக்காக நிரந்தரமா இருக்கக்கூடிய வாய்ப்பாக மலரப் போகிறது. நெறைய கடகராசிக்காரர்களுக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், புது வேலையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம். எல்லாத்தையுமே இந்த சிவராஜ் யோகம் உருவாக்கி தரப்போகிறது. ஓகே. அதே மாரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டத்தில் நெறைய செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி தனக்குள்ள வந்திருக்காரு. ஸோ உங்களுக்காக செலவு பண்ணிப்பீங்க. எனக்குன்னு ட்ரெஸ் வாங்கிக்கிறது, எனக்குன்னு பெர்ஃப்யூம், எனக்குன்னு கடகம் இந்த தடவ அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, என் குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வாங்கிப்பீங்க. நெறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ செப்பல் வாங்குவீங்க, இல்ல ஷூ வாங்குவீங்க. வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படியாவது இந்த தடவ வாங்குறதுக்கான அமைப்பு 100 விழுக்காடு உண்டு. பிள்ளைகளா இருந்தா உங்க அம்மா வாங்கி குடுப்பாங்க. நீங்களா இருந்தா நீங்களே வாங்கிப்பீங்க. இதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ சூப்பராக இந்த தடவை வந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் உங்களுடைய கணுக்கால், முட்டி, வயிறு கவனமாக பார்க்கணும். இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் இப்பயே இருக்கு. அது இன்னுமே அதிகரிக்கும். ஏன்னா குரு உச்சமானா இன்னும் கொஞ்சம் அப்படியே அழகா அமுல் பேபி மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அதனால கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம், ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் ஏன்னா செவ்வாய் வேற வந்து உட்காந்துருக்கிற பொசிஷன் ரொம்ப ஆளுமையா இருக்கு. அதனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல கோவத்த காட்டாதீங்க. ஸோ அது தேவையில்லாம ஒரு 11ஆம் இடத்துல லாபத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறது, 10ஆம் வீட்டு அதிபதி 11ல இருக்கிறது ரைட்டா? ஏன்னா கடகத்துக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் செவ்வாய். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் என்னதான் இங்க நீச்சமானாலுமே, அவர் தான் நல்லது பண்ண போறாரு. அவர் போய் லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றது, ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா நல்ல லாபம்லாம் கிடைக்கும். ஆனா, மனைவியா இருந்தா கணவனுடைய உடல்நிலை, கணவனுடைய பேச்ச கேட்கறது பெட்டர். அண்ணனாமார்களா இருக்கீங்க, என் தம்பிமார்களா இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு மனைவி பேச்ச கேட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி அங்க ராகு வேலைய காட்டிடுவான். கவனமா இருந்துக்கங்க. அவ்வளோதான். அப்புறம் அவங்க பேச மாட்டாங்க. வக்கீல் தான் பேசணும். கொஞ்சம் கவனம். ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த தடவ சொன்ன மாரி, மிகச்சரியான யோகத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்கள்னால், இதுவரைக்கும் வந்து கார்டு மட்டும் இருந்த பர்ஸ்ல காசு இருக்கும். ஏதோ ஒரு பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது லோன் மூலமாக உங்களுக்கான நெறைய நன்மைகள் தேடி வரப்போகுது. புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் இருக்கிற வேலையில உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துலருந்து உங்க தசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். கூட இருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கப் போகிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. ஆனா என்ன, படிக்கணுமான்னு யோசிச்சு யோசிச்சு படிப்பாங்க. இந்த சுக்கிரன் வந்து உட்கார்ந்திருக்கானா, அதனால சும்மா ஏற்கனவே தலைக்கு மேல சிவராஜ்யம். பத்தாததுக்கு இந்த சுக்கிரன் வேற வந்து உட்கார்ந்திருக்கும்போது, இந்த கடகராசிக்கார புள்ளைங்க அப்படியே ஒரு டான் மாரியே சுத்தும். ஏர்லயே இருக்கும். ஏன் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஏர்லயே இருந்துட்டே இருப்பாங்க. படிக்கிறத விட்டு மத்த எல்லா வேலையும் பண்ணுது. பார்க்குறேன் அந்த ஃபோன பார்த்து அதில தான் படிக்கிறேன் அப்டின்லாம் சொல்லும். ஆனா படிக்காது. அதனால இந்த 1 மாசம் வந்து அது சாமிக்கு விட்டுருச்சுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆனா படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்க. கடக ராசியா இருந்தாலும் சரி, கடக லக்னமா இருந்தாலும் சரி, இந்த தடவ வந்து எனக்கு தெரிஞ்சு புள்ளைங்க அவ்ளோ சூப்பரா படிக்குமா? எஸ் படிக்கும். ஆனா ஆளுமையோடு இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. ஆனா நான் சூப்பர் நான் படிப்பேன் எனக்கு தெரியும் அப்டின்ற மாரி இருக்கும். கொஞ்சம் பிள்ளைங்க கூட பேசக்கூடிய பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம 13 வயது பிள்ளைங்கலாம் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க. ஓகே. அது உங்க பிரச்சனை இல்ல. பிள்ளைங்க பிரச்சனை இல்ல. கேது, சுக்கிரன் பிரச்சனை. ஓகே. ஃபைன். அதே மாரி 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் புதிய முயற்சிகள்ல சக்சஸ் அடைய போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசா நகை சேரப்போகுது. வீடு, வண்டி வாகனத்துக்கான அமைப்பு எல்லாம் உண்டு. புதுசா ஒரு பத்திரத்தில டாக்குமெண்ட்ல சைன் போடுவீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஆயுதமாக இருக்க போகுது. எல்லாமே சூப்பர். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு நான் சொன்ன மாரி விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டம். அது வீடா இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸா இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இறங்கி வாங்க. இல்லன்னா தேவையில்லாம எல்லா உறவுகளையும் நான் வந்து இதா சொல்லல. கொஞ்சம் நம்மளுக்கு கெத்து அதிகமாயிடும். ஏன்னா அடிபட்டவன் எந்திரிச்சு நிக்கும்போது வர்றது இயல்பு தான். அதுக்கு தானே அது பிரச்சனை இல்ல. பட் அது கொஞ்சம் ஓவரா ஆகாம பார்த்துக்கங்க. ஓகே. ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. அதனால அதுல கொஞ்சம் கவனம். அதே மாரி சளி, த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கும் வரும். உங்க பிள்ளைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அதுல கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இந்த வயது ஒத்தவர்கள். 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கும். யாரெல்லாம் சுகர்ல அவஸ்தைப்பட்டீங்களோ அவர்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் நிவர்த்தி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நல்ல தைரியம் கிடைக்கும். ஏன்னா தலைக்கு மேல சூரியன் வந்து அமரும்போது நல்ல மருத்துவம் சூரியன் தான் மருத்துவக்காரகன். நல்ல மருத்துவம் கிடைக்கும். நெறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கடகத்துல இருக்கக்கூடிய 60 தாண்டுன அம்மாமார்களுக்கு, அப்பாமார்களுக்குலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க. போயிட்டு வாங்க ஜாலியா. நெறைய ராகவேந்திர வழிபாடு, ஷீரடி வழிபாடு இதெல்லாம் போணும்னு நினைப்பீங்க. இந்த தடவ அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். போயிட்டு சூப்பரா நெறைய பேர் காசிக்கு போவீங்க. காசிக்கா? எஸ் இங்க உட்காந்து சனிய பார்க்குறாரு. அப்ப கண்டிப்பா காசிக்கு போணுன்ற எண்ணம் வரும். இல்ல காசிலேருந்து ஏதாவது ஒரு செய்தி வரும். இல்ல காசி பத்தியான வார்த்தைகள் ஏதோ ஒரு பேச்ச நம்ம பார்ப்போம் இந்த தடவ. ஆனா காசியோட இந்த தடவ நெறைய கனெக்ட் ஆகுது கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கடகராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவ நாகாபரணம் சூடிய சிவன் வழி. 2ஆம் இடத்துல கூடிய அந்த சுக்கிரன் கேதுவுடைய காம்பினேஷன் ஓரளவுக்கு தடுக்கப்படணும்னு நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு முடிஞ்சா நான் சொன்ன மாரி பிரதோஷத்துக்கு தேன் குடுத்து வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். நெறைய வந்து சிவன் கோவிலுக்கு உங்களால ஆன தொண்டுகள செய்யுங்க. அதுவே சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். அத தாண்டியும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ குருவாயூரப்பன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். ஸோ இந்த 2யும் நீங்க நமஸ்காரம் பண்ண போனா இந்த மாதம் சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கு போய் ஒரு எட்டு பார்த்து சிவன நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. அங்க உட்கார்ந்து சில விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணுங்க. இந்த தடவ உங்களுக்கு சக்சஸ். ஏன்னா குருவும், சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அங்க போய் உட்கார்ந்துக்கங்க. நெறைய பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய கனவுகள்லாம் எட்டி பார்க்கும். அந்த கனவுகள் எல்லாம் பலித்தமாகும். வண்டி வாகனம் மாத்துறது, வண்டி வாகன சேர்க்கை, இல்ல வண்டி வாகனத்த பத்தியான விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் இந்த தடவ. ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பாம்பு பார்க்கறது, கனவுல பாம்பு பார்க்கறது, நேர்ல பார்க்கறது, பாம்பு பத்திய பேச்சு கேட்கறது.
அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் பயப்படாதவங்கலாம் உங்கள பார்த்து பயப்பட போறாங்கன்னு அர்த்தம். கடகராசிக்காரங்க இனிமே அப்படி மறுபடியும் கம்பேக் குடுக்க போறீங்கன்னு அர்த்தம். இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்ற மாரி வீறு கொண்டு எழப் போறீங்கன்னு அர்த்தம். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. போனதெல்லாம் போயிட்டு போகுது. இனிமே இந்த ஆடி மாதம் என்பது அல்டிமேட்டான உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதமாக, உங்களுக்கே உங்கள அறிமுகப்படுத்தக்கூடிய, சுய பரிசோதனை செய்யக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு.